ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணே சீரியல் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து என்னெல்லாம் கதை வந்து வரும்ன்ட்டு நான் சொல்றேன். இத பத்தி நீங்க எங்களுக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சிங்கப்பெண்ணே சீரியல் வந்து இப்போ வந்து கார்ல வந்து எல்லாருமே வந்து ஜாலியா வந்து திருவிழா கொண்டாடுறதுக்காண்டி எல்லாருமே வந்து ஹேப்பியா போறாங்க. ஆனா வந்து நம்ம ஆனந்தியோட அண்ணன் வந்து கண்ணுல தென்படுதாரு. நம்ம அன்பு வந்து கூப்பிட்ட உடனே வந்து அவரு வந்து வரக்கூடாதுன்னு தான் நெனைக்கிறாரு. ஆனா வந்து முகத்துல வந்து முகமூடி போட்டு அதுக்கப்புறம் வந்து கார ஓட்டுறாரு. ஆனா ஆனந்திக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறாருன்னு நெனைக்கிறேன். அவரு என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனந்தி மேல கோவமா இல்ல என்னன்னு தெரியல. அதனால வந்து அவர் அப்படி பண்றாரு. ஆனா வந்து போறாங்க. அங்க திருவிழாவுக்கு வந்து கொண்டாட போறாங்க. அங்க போய் தான் வந்து பெரிய ட்விஸ்ட்டே இருக்கு. நம்ம மகேஷ் வந்து என்னதான் திட்டத்தோட வரான்னு தெரியல. அவரு வந்து எப்படியும் நம்ம ஆனந்தியோட அப்பாட்ட வந்து பொண்ணு கேட்பாருன்னு தான் நெனைக்கிறேன். என்னோட கெஸ்ட்டா தான். அவர் வந்து அவங்க அப்பாவே வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்டுருக்கனால வந்து, அவரு வந்து மொறையா வந்து அவரு வந்து ஆனந்தி மேல ரொம்பவுமே வந்து அவரு லவ் பண்றாரு. ஆனா ஆனந்தி லவ் பண்ணல. ஆனா மகேஷ் வந்து ஆசைப்படுறாரு ஆனந்தி கல்யாணம் முடிக்கன்ட்டு. அதனாலேயே வந்து ஐ லவ் யூலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து இப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்டாலும் கேட்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை வந்து அப்படி கேட்டான்னா அவங்க அப்பா வந்து ஓகே தான் சொல்லுவாரு. ஆனா வந்து மகேஷ் வந்து நல்லா பெரிய பணக்காரரு, கம்பெனிலாம் வச்சிருக்காரு. அதனால வந்து ஓகே சொல்லுவாரு. ஆனா ஆனந்தி வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆனந்தி வந்து அன்பா தான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆனா மகேஷ் அவங்க அப்பா வந்து நல்ல வசதியான இடத்துல தான் கல்யாணம் முடிச்சு குடுப்பாருன்னு தான் தோணுது. ஆனா வந்து என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா ஆனந்தி வந்து இதுக்கு சம்மதமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அன்பு தான் ரொம்பவுமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அன்பு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட பையனால வந்து அவங்க அப்பா வந்து ஏற்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா மகேஷ்க்கு தான் கல்யாணம் முடிச்சு குடுக்குன்னு அவரு அவங்க அப்பா முடிவு எடுத்தாலுமே வந்து நம்ம ஆனந்தி வந்து கண்டிப்பா வந்து எனக்கு மகேஷ் வேண்டான்னு தான் சொல்ல போறாங்க. ஆனா திருவிழா கொண்டாட வந்து எல்லாமே ஹேப்பியா போறாங்க. அங்க வந்து மித்ரா வந்து என்ன திட்டம் போட போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து மித்ரா வந்து அன்பையும் அன்பையும் ஆனந்தியையும் வந்து எப்படியாவது பிரிக்க தான் மித்ரா வந்து திட்டம் போடுவாங்க. ஆனா மகேஷ் வந்து என்னதான் பண்ண போறான்னு தெரியல. அங்க வந்து ஊர்லயே வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்ல போய் திருவிழா கொண்டாட போற இடத்துல வந்து அந்த கோயில்ல வச்சு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ற மாரி இருக்கு. அங்க வந்து நம்ம மகேஷும் நம்ம அன்பும் வந்து செம்மையா வந்து ஃபைட் பண்ணி வந்து நம்ம ஆனந்தி வந்து காப்பாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மகேஷ் வந்து எப்படியும் வந்து ஆனந்தி காப்பாத்த திட்டம் போடுவாரு. அதே மாதிரி அன்பு வந்து மகேஷ் எப்படியா காப்பாத்தணும்னு தான் திட்டம் போடுறாரு. 2 பேருமே வந்து ஒரு பொண்ண லவ் பண்றதுனால வந்து என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா வந்து மகேஷ் வந்து அவங்க அப்பாட்ட வந்து கண்டிப்பா வந்து ஆனந்திய நான் கல்யாணம் முடிக்க போறேன் அப்படின்னு சம்மதம் கேட்டாலும் கேட்பாரு தான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் ஃபிரெண்ட்.